சென்ட்ரல்ஸ் நேர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று இலங்கையிலே அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகின்றோம். ஒரே இரவில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தின் பல உயிர்களை பலியாகியுள்ளன. இந்த சம்பவம் ஒரு சாதாரண தீ விபத்து அல்ல. இதில் அலட்சியம், சட்ட மீறல்கள் மற்றும் பல கேள்விகள் எழும்பியிருக்கின்றன. இலங்கையிலே மேற்கு பகுதியிலே உள்ள ஒரு முதியோர் மற்றும் மனநில நோயாளிகள் வசிக்கும் ஓர் இடத்திலே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விபத்து ஜூன் மாதம் இரவு நேரத்திலே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் இந்த வேளையிலே தீ வேகமாக பரவியதினால் அங்கு இருந்து பலர் வெளியேற முடியாமலே சிக்கிக் கொண்டனர். மீட்பு படையினர் மற்றும் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்தாலும் கூட பல உயிர்களை அது காவிக்கொண்டது. கிட்டத்தட்ட 12 பேர்களுக்கு மேற்பட்டவர்கள் இதிலே உயிர் ஆபத்துக்களை நிகழ்ந்திருப்பதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றது. விபத்திற்கு பிறகு வெளிவந்த தகவல்கள் மக்கள் இன்னும் அதிர்ச்சியில் உள்ளாகியுள்ளது. அந்த இல்லம் அரசாங்கத்தில் முறையாக பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் அந்த இடம் அதிக நெரிசலுடன் இயங்கி வருவதாகவும் கூறப்படுகின்றது. சம்பவத்திற்கு பிறகு வெளியான தகவல்களின் அடிப்படையில் சில நோயாளிகள் அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களை அதாவது கட்டில்களிலே கட்ட வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயம் சமூக வலைதளங்களிலே தெருவும் பேசப்பட்டிருந்தாலும் கூட இது மனித உரிமை மீறலாகவும் கருதப்படுகின்றது. மற்றும் மனநல நோயாளிகள் தப்பி செல்லாமல் பாதுகாப்பாக இப்படி செயல்பட்டதாகவும் சில தரப்பினர் கூறியிருந்தாலும் கூட தீ விபத்து மட்டுமல்ல, இது ஒரு எச்சரிக்கை மணி. முதியோர் மற்றும் திறனாளிகள் மற்றும் மனநோயாளிகள் தங்கும் இடங்களில் பாதுகாப்பு நடைமுறை அவசியமாகும். அந்த நடைமுறை இருந்ததா என்ற கேள்வியும் இந்த தருணத்திலே எழுந்திருக்கின்றது. அத்தோடு இந்த தகவல்கள் நீண்ட நாட்கள் சென்றாலும் சென்ட்ரல் ஃபெஸ்ட் மீடியா என்ற இந்த மீடியா உண்மை தகவல்களை மக்களுக்கு கூற வேண்டும் என்ற நோக்கத்திலே உண்மையான தகவல்களை எடுத்து ஆராய்ச்சி செய்து அதன் பின்னால் தான் சென்ட்ரல் ஃபெஸ்ட் இது உங்களுக்கு இந்த விடயங்களை அறிய தரும். அத்தோடு இன்னொரு தகவல்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். நேற்றைய தினம் கலேவல நம்மடகவத்த கொரக்காவ என்னும் பகுதியிலே புதிய ஒரு பாதைக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நேற்றைய தினம் இடம்பெற்றது. அந்த விழாவுக்காக வேண்டி பாராளுமன்ற உறுப்பினர் வியங்கல அவர்களும் மற்றும் கலேவல பிரதேச சபையின் தவிசாளர் இந்திக அவர்களும் உப தவிசாளர் மகீன் அவர்களும் அந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்தார்கள். அது மாத்திரமல்லாது இந்த ஒருங்கிணைப்பாளராக இயங்கிக் கொண்டிருக்கும் நம்மடகவத்த ஒருங்கிணைப்பாளராக இயந்து கொண்டிருக்கும் சகோதரன் அஜ்வாத் அவர்களும் இந்த நிகழ்விலே பங்கு பற்றி அந்த பாதைக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் பங்கு பற்றினார்கள் என்பதையும் நாங்கள் இந்த தருணத்திலே ஞாபகமூட்டிக் கொண்டு இன்னும் பல பாதைகள் செய்வதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்பதை நற்செய்தியையும் கூறிக்கொள்கின்றோம்.